என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு என்ற பாடத்தின் கீழே வரும் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு முறையின் அடிப்படை கொள்கைகள் அல்லது கருத்துக்கள் குறித்து ஒரு சிறு அறிமுகமும், அது சார்ந்து உனக்கு போட்டித் தேர்வுகளில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன, அது நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும், அதை பற்றின ஒரு சின்ன ஐடியா தரலான் இருக்கேன். டிஷ்யூ கல்ச்சர் போகிறதுக்கு முன்னாடி, பேசிக் கான்செப்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, செல்லுனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும், டிஷ்யூனா என்னன்னு தெரியணும், டிஷ்யூ கல்ச்சர்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் நீங்கள் படித்தது, அதை ஞாபகப்படுத்திட்டு அது உள்ளே போகும். ஃபஸ்ட்டு செல்ங்கிறது நீங்கள் சின்ன கிளாஸில் படித்தது. ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகினைத்தான் செல் என்று அழைப்பர். Structural and functional unit of living organism is said to be a cell. அப்போ செல் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதில் என்னென்ன செல் இருக்குங்கிறத ஏற்கனவே படிச்சிருக்கேன். ப்ரொகாரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல்னு படிச்சிருப்பீங்க, பிளான்ட் செல், அனிமல் செல்னு படிச்சிருப்பீங்க. இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செல் இருக்கும். மேலே இருக்கிற 2 செல்லையும் யூகேரியோட்டிக் செல்னு வச்சுக்கலாம், கீழே இருக்கிற செல்லை எடுத்துட்டேன்னா ப்ரொகாரியோட்டிக் செல்னு சொல்லுவோம். ப்ரோ மீன்ஸ் primitive, carrion means nucleus. Organism with an incipient nucleus is said to be prokaryote. தோன்ற நிலை உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் ப்ரொகாரியோட்டுகள் என்று அழைப்போம். 11th ஸ்டாண்டர்ட் நீ படிக்கிறப்ப மொனீரா அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிக்கிறப்ப, பாக்டீரியா, சயனோபாக்டீரியாலாம் படிக்கிறப்ப இந்த செல்லை பற்றி பார்த்துருப்பேன். அப்போ பாக்டீரியாவை அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. U means true, carrion means nucleus. Organism with a well-defined nucleus. தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களை நாம் யூகேரியோட்டுகள் என்று அழைப்போம். திருப்பி நீ 11th லிங்க் பண்ணிக்கணும். புரோட்டிஸ்டா படிச்சிருக்கேன், ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, அவங்க எல்லாருமே யூகேரியோட்டிக் செல்லில் எக்ஸாம்பிள் படிச்சிருப்பேன். இங்கே பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் உங்களுக்கு காமிச்சிருக்கு. அப்போ செல் இதுதான் ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இந்த செல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் போக வேண்டியது டிஷ்யூஸ். தனியாக இருந்தால் செல்லுன்னு சொல்லுவா, செல் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா அதுக்கு என்ன பேர்? டிஷ்யூன்னு பேர். ஸோ குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் அண்ட் பர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி எ டிஷ்யூ. ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற செல்களின் தொகுப்பினை நாம் திசு என்று அழைக்கிறோம். இந்த டிஷ்யூவை 2ஆக பிரிச்சிருக்கான்னு தெரியும். ஒன்று எப்போ பாரு டிவைட் ஆகிண்டே இருக்கும், பிரிந்து கொண்டே இருந்தால் அவளுக்கு ஆக்கு திசுக்கள். ஆக்கு திசுக்கள்லாம் ஓயாமல் செல் பிரிதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். The cells are always in a state of cell division. அவங்கள மெரிஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. நிலைத்த திசுக்கள்லாம் செல் பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்து விட்டால் அதை நிலைத்த திசுக்கள் என்று அழைப்பார்கள். The cells lost the ability to divide either temporarily or permanently is said to be a permanent tissue. நிலைத்த திசுக்கள்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம திசு வளர்ப்பு முறையில் நுழைகிறோம். அந்த திசு வளர்ப்புக்கு என்னென்ன அடிப்படை கருத்துக்கள் தேவைங்கிறது நுழைகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்ன அப்படின்னா, திசு வளர்ப்பு முறை என்றால் என்ன? What is tissue culture? Developing a new organism from a single cell in the lab condition is said to be tissue culture. ஒரு தாவரத்திலேருந்து ஒரு செல் எடுத்து அதை ஆய்வகத்தில் வளர்த்து புதுசாக ஒரு தாவரத்தை உருவாக்கினோன்னா, டெவலப்பிங் எ நியூ ஆர்கானிசம் ஃப்ரம் அ சிங்கிள் செல் இன் த லேப் கண்டிஷன். ஆய்வகத்தில் ஒரு செல்லிலிருந்து ஒரு உயிரினத்தை உருவாக்குதல், அதுக்கு தான் திசு வளர்ப்பு முறை அப்படின்னு பேர். அப்போ ஒரு செல்லிலேருந்து ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? இட் இஸ் ஃபெசிபிள் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு, ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம அடுத்த கான்செப்டுக்கு போனோம்னா, ஒரு செல்லுலேருந்து ஒரு உயிரினத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அப்போ அந்த தாவர செல்லுக்கு சில எபிலிட்டிஸ் இருக்குது. அந்த எபிலிட்டிஸ் என்ன, அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் டோட்டிபொட்டன்சி, முழு ஆக்குத்திறன், சர்வ வல்லமை என்று கூறுவார்கள். செகண்ட் இஸ் டிஃபரன்ஷியேஷன், வேறுபாடு அடைதல் அல்லது வேறுபாடுறுதல் என்று அழைப்பார்கள். தேர்ட் இஸ் டீடிஃபரன்சியேஷன், வேறுபாடு திரிதல் என்று அழைப்பார்கள். அண்ட் ஃபைனலி ரீடிஃபரன்சியேஷன், மறு வேறுபாடுறுதல் என்று அழைப்பார்கள். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே
தாவர செல்லில் காணப்படுவதன் காரணமாகத்தான் ஒரு புது ஆர்கானிசத்தை லேபில் சிந்தட்டிக் மீடியத்தில் ஆர்டிஃபிஷியல் மீடியஸில் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ என்னென்ன தெரியணும்? டோட்டிபொட்டான்சி, டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன், முழுவாக்குத்திறன், வேறுபாடு ருதல் அல்லது வேறுபாடு அடைதல், வேறுபாடு இழத்தல் அல்லது வேறுபாடு திரிதல், மறு வேறுபாடு அடைதல். இது ஒன்னொன்ன பற்றியும் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இது ரிலேட்டடாக எக்ஸாமினேஷனில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ வாட் இஸ் டோட்டிபொட்டன்சி? போயிட்டு அதை யார் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ முழு ஆக்குத்திறன் அல்லது சர்வ வல்லமை என்றால் என்ன? ஒவ்வொரு தாவர செல்லின் உட்புறத்தேயும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படுகிறது. அதைத்தான் சர்வ வல்லமை அல்லது டோட்டிபொட்டன்சி என்று அழைப்பார்கள். The ability of the cell to produce the entire organism is said to be totipotency. இந்த எபிலிட்டி இருக்கு பாருங்களே, இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அதாவது தாவர திசு வளர்ப்பு முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஹேபர்லேண்டுங்கிறவர் இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணார். யூஸ் பண்ண போறாது, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது யார்? கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரூட் மாடிஃபிகேஷன் படிக்கிறப்ப நீங்க படிச்சிருப்பீங்க. ஆணிவேர் தொகுப்பின் மாறுபாடுகள் படிக்கிறப்ப அந்த மாறுபாடுகள்ல கேரட்டை படிச்சிருப்பேன். டக்கஸ் கேரட்டா, அந்த கேரட் தாவரத்தின் வேர் திசுக்களிலே இந்த டோட்டிபொட்டன்சி இருக்கு, சர்வ வல்லமை இருக்குங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணவர் ஸ்டீவர்ட் என்று அழைக்கப்படுகின்ற அறிவியல் அறிஞர். அப்ப டோட்டிபொட்டன்சி, சர்வ வல்லமை உங்களுக்கு தெரியணும். எபிலிட்டி ஆஃப் த செல் டு ப்ரொடியூஸ் த என்டையர் ஆர்கானிசம், ஒவ்வொரு செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்குகின்ற உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படுகிறது. அதற்குத்தான் முழு ஆக்குத்திறன் அல்லது சர்வ வல்லமையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்கோம். ஒரு செடியிலேருந்து ஒரு செல்லை எடுக்கலாம், ஒரு திசுவை எடுக்கலாம், ஒரு உறுப்பு எடுக்கலாம். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆய்வகத்தில் வளர்த்தோம்னா புதுசாக ஒரு செடியை நம்மளால உண்டாக்க முடியும். நம்ம எல்லாருமே ஒரு செல்லுலேருந்து வந்தோம்னு உனக்கு தெரியும். We are all developed from a single cell called zygote. அம்மா வயத்துல நம்ம ஜைகோட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு செல்லிலிருந்து தான் உருவானோம். அது மாதிரி தாவர செல் எல்லாத்துக்குமே, உயிருள்ள செல் எல்லாவற்றிற்கும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்க முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா டிஃபரன்சியேஷன், வேறுபாடு அடைதல். அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னது டோட்டிபொட்டன்சி. வேறுபாடு அடைதல் என்றால் என்ன? The conversion of meristematic tissue into a permanent tissue. ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறுகின்ற ஒரு திறனைத்தான். இது ஒரு ஆக்கு திசுன்னு வச்சுக்கோங்க. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. ரூட் டிப் வேரின் முனைப்பகுதியில் காணப்படும், ஷூட் டிப் தண்டின் முனைப்பகுதியில் காணப்படும். அது மாதிரி நிறைய இடத்துல இருப்பா. அந்த டிஷ்யூவை எடுத்தோம்னா அது மெரிஸ்டம். அது பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறித்துனா, அமைப்பில் ஒத்த செல்கள் ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறினால் அதற்கு வேறுபாடு அடைதல் என்று பெயர். கன்வர்ஷன் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இன்டு அ பெர்மனன்ட் டிஷ்யூ. நெக்ஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் நீங்க போக வேண்டியது என்ன? வேறுபாடு இழத்தல் அல்லது வேறுபாடு திரிதல். ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறுவதற்கு வேறுபாடு அடைதல் என்று பெயர். அடுத்து நம்ம பார்க்கறது வேறுபாடு இழத்தல் அல்லது வேறுபாடு திரிதல். அந்த நிலைத்த திசு இருக்கு பாருங்களேன், திருப்பி ஆக்கு திசுவா மாறுது. The conversion of permanent tissue into a meristematic tissue is said to be de-differentiation. வேறுபாடு இழத்தல். இது எங்க படிச்சேன்னா இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம்னு 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க அனாட்டமி படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னா டி டிஃபரன்சியேஷன், வேறுபாடு இழத்தலின் மூலமாக தோன்றுகிறது என்று கூறியிருப்பார்கள். அப்ப மெரிஸ்டம் பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறினா, ஆக்கு திசுக்கள் நிலைத்த திசுக்களாக மாறினால் அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? டிஃபரன்சியேஷன், வேறுபாடு அடைதல். நீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆக்கு திசு நிலைத்த திசுவா மாறினா அதுக்கு பேரு வேறுபாடு அடைதல், டிஃபரன்சியேஷன். நீ நிலைத்த திசுக்கள் ஆக்கு திசுக்களாக மாறினால் அதுக்கு டீடிஃபரன்சியேஷன் பேரு, வேறுபாடு இழத்தல்னு சொல்லுவா. மூணாவது ரீடிஃபரன்சியேஷன் ஒன்று இருக்கு. திருப்பி ஆக்கு திசுவானது நிலைத்த திசுவாக மாறினால் the conversion of meristematic tissue once again into a permanent tissue is said to be redifferentiation. அப்ப வேறுபாடு அடைதல், வேறுபாடு திரிதல், மறு வேறுபாடு அடைதல டிஃபரன்சியேஷன், டீடிஃபரன்சியேஷன், ரீடிஃபரன்சியேஷன் மூணு வார்த்தையில சொல்றேன் பார்த்துக்கோங்க. எம்பி, பிஎம், எம்பி இந்த வார்த்தை இருந்தா உங்களுக்கு மறக்காது. meristem into permanent tissue, differentiation. Permanent tissue into meristem, de-differentiation.
Once again, meristem into permanent tissue, redifferentiation. Ani, Nia, Ani. இந்த 3 டேர்மையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஆக்கு திசு, நிலைத்த திசு, நிலைத்த திசு, ஆக்கு திசு, ஆக்கு திசு, நிலைத்த திசு. இங்க கேலஸ் இருக்கு பாருங்க, இட்ஸ் a meristematic tissue. அந்த கேலஸ்ல இருந்து ஒரு தாவரம் உருவாதல். அப்ப மெரிஸ்டம் பெர்மனன்ட் டிஷ்யூவா திருப்பி மாறுறதுக்கு ரீடிஃபரன்சியேஷன் பேரு, மறு வேறுபாடு அடைதல். இந்த பேசிக் கான்செப்ட்ஸை அடிப்படையா வச்சுண்டு போட்டித் தேர்வுகளிலே சில வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளன. அந்த வினாக்களை மட்டும் பார்ப்போம். இது தெரிஞ்சதுனால அந்த வினாலாம் உங்களுக்கு ஒண்ணுமே கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸியா ஜாலியா நீ ஆன்சர் பண்ணிட்டு போவேன். ஓமா, கொஸ்டின்ஸ்க்கு போவோம் பாருங்க. இதான் கொஸ்டின் நம்பர் 1. APMTல 2003ல கேட்டிருக்கான். Question is cellular totipotency demonstrated by. Cellular totipotency முழு ஆக்குத்திறன் இந்த செல்களிலே வெளிப்படுகிறது. சர்வ வல்லமையானது இந்த செல்களிலே வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். ஒன்லி ஜிம்னோஸ்பெர்ம் செல்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் செல்களில் மட்டுமே காணப்படும். ஆல் பிளான்ட் செல்ஸ், அனைத்து தாவர செல்களிலும் காணப்படும். ஆல் யூகேரியோட்டிக் செல், அனைத்து யூகேரியோட்டிக் செல்களிலும் காணப்படும். ஒன்லி பாக்டீரியல் செல், பாக்டீரிய செல்லில் மட்டுமே காணப்படும். இது வரப்ப நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இந்த ஜிம்னோஸ்பெர்ம்னு போறப்ப ஜிம்னோஸ்பெர்ம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை ஞாபகப்படுத்திக்கணும். நேக்கட் சீடட் பிளான்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். திறந்த விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என்று அழைக்கிறோம். பிளான்ட்டை பத்தி உங்களுக்கு தெரியும், யூகேரியோட்ல வருவா, பிளான்ட்டே கீழே வரும்னு தெரியும். All eukaryotic cell, organism with a well-defined nucleus. தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள். ஒன்லி பாக்டீரியா, பாக்டீரியாவை நீங்க ஏற்கனவே ப்ரோகாரியோட்ல பார்த்திருப்பேன். இது யார்கிட்ட இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆன்சர் தெரியுமா? எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். இப்போ பிளான்ட் செல் தான் தாவர செல்களில் இது காணப்படும். ஏன்னா முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு தாவர செல்லின் உட்புறத்தையும் ஒரு முழு தாவரத்தை உருவாக்கும் உள்ளார்ந்த ஆற்றல் காணப்படும். the ability to produce the entire organism, totipotency. ஸோ இதுக்கு சரியான விடை இதுதான். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பாக்கி வராதுன்னு உங்களுக்கு சொல்லியாச்சு. கொஸ்டின் நம்பர் 2, APMT 2004ல கேட்டிருக்கான். முன்னாடி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ப்ரீ டென்டல்னு இருந்தது, அப்புறம் நீட்னு மாறிது, அப்புறம் எய்ம்ஸ் முன்னாடி இருந்தது, ஜிக்மர் இருந்தது, அதெல்லாம் போயிட்டு எல்லாமே காமனாக இப்போ நீட் வந்திருக்கு. அதை தவிர நீங்கள் போட்டித் தேர்வுகள் ஏதாவது வேலைக்கு போகணுன்னா எழுதுவேல், அது எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. The technique of obtaining large number of plantlets by tissue culture method is called. திசு வளர்ப்பு முறையின் மூலமாக ஏராளமான தாவரங்களை பெற உதவும் முறை எதுன்னு கேட்டிருக்கான். அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா. அந்த ஆப்ஷன்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட், ஆர்கன் கல்ச்சர், உறுப்பு வளர்ப்பு, வேற தனியாக வளர்க்குறது, தண்டத்தலையாக வளர்க்குறது, ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் கல்ச்சர் பண்ணுறது. மைக்ரோ ப்ராபகேஷன், நுண் பெருக்கம்னு சொல்லியிருப்பா. டிஷ்யூ கல்ச்சரையும் நம்ம அப்படி சொல்லுவோம். மேக்ரோ ப்ராபகேஷன், பெரும் பெருக்கம்னு வச்சுக்கலாம். பிளான்ட் கல்ச்சர், தாவர வளர்ப்பு, அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. இந்த 4 ஆப்ஷன்ல எது உங்களுக்கு தெரியும் ஆன்சர் இருந்தாலும் அந்த ஆன்சரை பாருங்க. The answer is micro propagation. நுண் பெருக்கம் என்பது தான் இதற்கு சரியான விடை. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாவரத்துல சின்ன பாகத்தை எடுத்து லேப்ல வளர்த்து ஏராளமான தாவரங்களை உருவாக்கினோம் என்றால் அதுக்கு தான் நம்ம நுண் பெருக்கம்னு சொல்றோம், மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்றோம். இது டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ல வரக்கூடிய ஒன்று தான். இது சரியான விடை. பாக்கி ஆப்ஷன்லாம் கொடுத்தா என்னன்னு பார்க்கணும். ஆர்கன் கல்ச்சர், ஒரு செல் எடுத்து வளர்க்கறதுக்கு பதிலா, ஒரு திசுவை எடுத்து வளர்க்கறதுக்கு பதிலா தாவரத்திலேருந்து ஒரு உறுப்பை எடுத்து வளர்க்கறது. ஏபிக்கல் மெரிஸ்டத்தை கட் பண்ணி வைக்கிறது, நுனி ஆக்கு திசுவை வெட்டி வைக்கிறது, தண்டோட நுனியை வெட்டி வைக்கிறது, நோடு கணுவை வெட்டி வைக்கிறது, இன்டர்னோட கணுவிடை பகுதியை வெட்டி வைக்கிறது, அதர் எக்ஸ்பிளான்ட் தாவரத்தின் பிற பாகங்களை உறுப்புகளை நம்ம வளர்த்தோம்னா அதுக்கு ஆர்கன் கல்ச்சர்னு பேரு. அதுக்கு சரியான ஆன்சராக வராதுன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா மேக்ரோ ப்ராபகேஷன். நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா, முருங்கை மரத்தோட போத்தை வெட்டி வைப்பாங்க. அது மாதிரி நம்ம இஞ்சியை ப்ராபகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும், உருளைக்கிழங்கை ப்ராபகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் இங்கே கொடுத்துட்டு பாருங்க. பிரயோஃபிலம்லாம் படிச்சிருப்பேன், கிழங்கை வச்சுன்னு பண்ணலாம், இலையை வச்சுன்னு பண்ணலாம். அது மாதிரி எல்லாம் ப்ராபகேஷன் பண்ணுறதுக்கு பெரும் பெருக்கம், மேக்ரோ ப்ராபகேஷன் சொல்லுவாள். ஸோ உங்களுக்கு சரியான ஆன்சர் ஏற்கனவே தெரியும். மைக்ரோ ப்ராபகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு தெரியும். நுண் பெருக்கத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா கொஸ்டின் நம்பர் 3, APMT 1999ல கேட்டிருக்கான். இதில் பாருங்க, எக்ஸ்பொனென்ஷியல் growth is shown by, அதி விரைவான வளர்ச்சி அல்லது பெருக்கம் இதில் காணப்படும் சொல்லிட்டு யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ்,
ஒரு செல் உயிரினங்களில் காணப்படும். எ செல் இன் டிஷ்யூ கல்ச்சர் திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்படுகின்ற செல்லிலே காணப்படும். எம்ப்ரையோ கருவிலே காணப்படும். மல்டி செல்லுலர் பிளான்ஸ் பல செல்களை பெற்றிருக்கக்கூடிய தாவரங்களில் காணப்படும்னு சொல்லியிருக்கா. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன், செல் பிரிதல், செல் சுழற்சி அந்த பாடம் படிச்சிருப்பேன். மைட்டாசிஸ், மைட்டாசிஸ் செல் டிவிஷன் படிக்கிறப்ப உங்களுக்கு கொடுத்துருப்பா. ஒரு பாக்டீரியா ஒரு செல் ரெண்டாக மாறணும்னா 20 minutes ஆகும். செக்காரோமைசிஸ் செரிவீசை என்று அழைக்கப்படுகின்ற ஈஸ்ட் ஒரு செல் 2 செல்லா மாறணும்னா 90 minutes ஆகும். மனிதர்களில் ஒரு செல் 2 செல்லா மாறணும்னா 24 hours ஆகும்னு கொடுத்துருப்பாங்க, 24 மணி நேரம். இதை சொல்றப்பே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி யூனிசெல்லுலர் ஃபார்ம்ஸ் ஒரு செல் உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவங்கள்ட்ட தான் பயங்கர ஃபாஸ்டா எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத், எக்ஸ்பனன்ஷியல் செல் டிவிஷன் அதி விரைவாக பெருக்கமடையும் திறனானது காணப்படும். அதுக்காக இந்த பிக்சர் காமிச்சிருக்க பார்த்துக்கோங்க. பாக்டீரியா படிச்சிருப்பீங்க. பாக்டீரியாவில் பைனரி ஃபிஷன் என்று அழைக்கப்படுகின்ற இரு சமப்பிளவு படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கோரிலேட் பண்ணிக்கணும் செல் டிவிஷனுக்கு. ஓகேயா? இது மாதிரி ஏராளமான வினாக்கள் இதை பேசிஸாக வச்சு கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். 4th question பாருங்க. இது APMT 2002ல போட்ட question. What is the reason of formation of embryoid from pollen grain in tissue culture medium? இப்போ embryoidனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். pollen grain ஏற்கனவே படிச்சிருக்கேன், அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். திசு வளர்ப்பு ஊடகத்தில் மகரந்த துகளிலிருந்து வார்த்தையை பாருங்க. திசு வளர்ப்பு ஊடகத்திலே மகரந்த துகளிலிருந்து கரு உருவாவதற்கான காரணமாக உள்ளது எது? எம்ப்ரையாய்டு, சொமேட்டிக் எம்ப்ரியோன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, எம்ப்ரையாய்டுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, சோமோக்ளோனல் எம்ப்ரியோஸ்னு படிச்சிருப்பீங்க. The embryos developed from the somatic cells are called somatic embryos or somoclonal embryos or embryoids. உடல செல்லிலிருந்து தோன்றக்கூடிய கருக்கள்னு படிச்சிருப்பேன். இங்கே கேட்டிருக்கிறது என்னன்னா போலன் கிரைன். போலன் கிரைன்கிறது தெரியும் உங்களுக்கு, மகரந்தம். அதிலிருந்து தோன்றுவது எப்படி இருக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கா. ஆப்ஷன்ஸை பாருங்க. செல்லுலர் டொட்டிபொட்டன்சி, செல்லில் காணப்படுகின்ற முழு ஆக்குத்திறன் அல்லது சர்வ வல்லமை. ஆர்கனோஜெனசிஸ், உறுப்புக்கள் உருவாக்கம். டபுள் ஃபர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல். டெஸ்ட் டியூப் கல்ச்சர், சோதனை குழாய் வளர்ப்பு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், போலன் கிரைனை எடுத்து மகரந்தத்தை எடுத்து லேப்ல வளர்க்குறோம். புதுசாக ஒரு தாவரம் வருது. மகரந்தம் நீங்கள் படிச்சிருப்பேன். ஹாப்ளாய்டு செல் ஒருமைய நிலையிலே காணப்படும். It is the end product of meiosis. Meiosis செல் பெறுதலின் இறுதியிலே தோன்றும். From the microspore mother cell, microspore தாய் செல்களிலிருந்து படிச்சிருப்பேன். இந்த ஹாப்ளாய்டு போலன் கிரைன் ஒருமைய நிலையில் காணப்படுகின்ற மகரந்தத்தினை ஆய்வகத்தில் நம்ம வளர்க்குறப்ப அதுலேருந்து ஒரு செடி வரப்போகிறது. இது ஹாப்ளாய்டா இருக்கிறதுனால ஒருமையத்தில் இருப்பதால் புதிதாக தோன்றக்கூடிய கருவை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாவரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருமைய நிலையில் காணப்படும். அப்போ ஒரு செல்லுலேருந்து ஒரு தாவரம் உருவாகிறதுனா அதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு தெரியும். செல்லுலர் டொட்டிபொட்டன்சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கும். செல்லுலர் டொட்டிபொட்டன்சி, செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற சர்வ வல்லமை அல்லது முழு ஆக்குத்திறன். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. அதெல்லாம் தப்புன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், முன்னாடியே சொல்லியாச்சு. ஆர்கன் கல்ச்சர் உறுப்பு வளர்ப்பின் கீழே வரும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்கன் கல்ச்சரை தவிர நம்மளுக்கு கொடுத்திருந்தது சிலது நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல்ங்கிறத நம்ம ஏஞ்சியோஸ்பம் 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்பேன். டபுள் ஃபர்டிலைசேஷன், இரட்டை கருவுறுதல் என்று அழைப்பார்கள். ஒரு மேல் கேமெட் ஒரு ஆண் கேமெட் என்ன பண்ணும், எக்கோட சேரும், அண்டத்துடன் சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட், இருமய நிலையில் உள்ள ஜைகோட்டினை உருவாக்கும்னு படிச்சிருப்பீங்க. another male gamete, இன்னொரு மேல் கேமெட் fuses with a secondary nucleus, இரண்டாம் நிலை உட்கருவுடன் இணைந்து ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம், மும்மைய நிலையில் உள்ள எண்டோஸ்பெர்மை உருவாக்கும் என்று படித்திருப்பீர்கள். அப்போ இது சரியான ஆன்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. டெஸ்ட் டியூப் கல்ச்சர்னா சோதனை குழாயில் வளர்க்குறதுன்னு பேர். ஆர்கனோஜெனசிஸ்னா உறுப்புகள் உருவாக்கம்னு பேர். அதுக்கும் அந்த ஆன்சர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இதுதான் சரியான ஆன்சருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துட்டு வரது கொஸ்டின் நம்பர் 5 நீட் 2021ல கேட்டிருக்கிறது. மேட்ச் பண்ண சொல்லியிருக்கா. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன், புரோட்டோபிளாச இணைவு. பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு. மெரிஸ்டம் கல்ச்சர், ஆக்கு திசு வளர்ப்பு. மைக்ரோ ப்ராபகேஷன், நுண் பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்க பாருங்க, டொட்டிபொட்டன்சி சர்வ வல்லமை அல்லது முழுவாக்குத்திறன். பொமேட்டோ உருளைக்கிழங்கு பிளஸ் தக்காளி, உருக்காளி, பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ
பொமேட்டோ ஞாபகம் வச்சுக்கோ. சோமோ குளோன்ஸ் அப்படின்னா உடல் செல்களிலிருந்து உருவாகக்கூடிய குளோன்கள், அமைப்பொத்த தாவரங்கள். வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ், வைரஸ்களின் பாதிப்புக்கு உள்ளாகாத தாவரங்கள். இதில் பின்னாடி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பா. ஆப்ஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேயே நீங்கள் மேட்ச் பண்ணிட்டேன்னா ஆப்ஷன் போகிறது ஈஸியாக இருக்கும். Protoplasmic fusion, protoplasm இணைவுனா உங்களுக்கு தெரியும். Fusing the protoplast of two similar species or two different species or two different genera to produce a hybrid cell. ஒத்த சிற்றினங்களையோ அல்லது வேறுபட்ட சிற்றினங்களையோ அல்லது வேறுபட்ட பேரினங்களின் புரோட்டோபிளாஸ்டுகளையோ இணைத்து புதிய கலப்புயிரினை பெறுவதைத்தான் நாம் புரோட்டோபிளாச இணைவு என்று அழைக்கிறோம். அந்த புரோட்டோபிளாச இணைவுக்கு என்ன எக்ஸாம்பிள் தெரியும்? பொட்டேட்டோவையும் டொமேட்டோவையும் சேர்த்து பொமேட்டோ, உருளைக்கிழங்கு பிளஸ் தக்காளி உருக்காளி, நெல் பிளஸ் கேரட்டு நெரட்டு, அது மாதிரி கேள்விப்பட்டிருப்பேன். அதெல்லாம் இந்த இடத்துல இன்னொன்று நெரட் அப்படின்னா கேரட்டு, பேடி ப்ளஸ் கேரட், பேரட் நம்ம சொல்லிக்கலாம். முதல்ல என்ன பண்ணாங்கன்னா முள்ளங்கியும் கடுகையும் சேர்த்து முடுகு அப்படின்னு ஒரு பிளான்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணினா, தட் இஸ் அந்த பண்ண ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ரிசல்ட் வேறு மாதிரி போயிடுத்து. இப்போ எதை வேணாலும் நம்ம கிராஸ் பண்ண முடியும். அதுமாதிரி இந்த புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷனில் இப்போ யாரோட புரோட்டோபிளாஸ்ட்டை வேணாலும் யாரோட வேணாலும் சேர்த்து நம்மளால் புதுசாக ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கத்திரிக்காயும் தக்காளியும் சேர்த்து கக்காளி அப்படின்னு நீங்கள் புதுசாக வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வருது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பு. இதுக்கு எபிலிட்டி தெரியும், டோட்டிபொட்டன்சி, சர்வ வல்லமை என்பது அதற்கு எடுத்துக்காட்டாக வரும். மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படிங்கிறது ஆக்கு திசு வளர்ப்பு. உங்களுக்கே தெரியும், மெரிஸ்டத்தை எப்பயும் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாது, வைரஸுகளின் பாதிப்புக்கு உள்ளாகாது. அப்போ மெரிஸ்டம் கல்ச்சரில் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ், வைரஸுகள் பாதிப்புக்கு உள்ளாகாத தாவரங்களை உருவாக்க முடியும். மைக்ரோ ப்ராபகேஷன், நுண் பெருக்கம் அப்படின்னா அதுக்கு சோமோ குளோன்ஸ் வந்துடும். ஸோ இங்கேயே நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டேன்னா ஆப்ஷன் போகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஏபிசிடின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பா. இல்லை கரெக்ட் ஆப்ஷனாக என்ன வரும்? பி வரும். ஓகேயா? இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே பிக் அவுட் த கரெக்ட் பேர், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர், அது மாதிரிலாம் வரப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். சரியாக 4 கான்செப்டை சரியாக தெரிஞ்சால் தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது மாதிரி எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக எழுதுவேல். எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறதுனால எக்ஸாமினேஷன் ஃபுல் மார்க் பயாலஜியில் வாங்க முடியும், பாட்னியில் வாங்க முடியும். ஓகேயா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட் குட்டீஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதை காமிச்சேன்னா உருளைக்கிழங்கையும் தக்காளியும் சேர்த்து உருக்காளி சொன்னேன் பாருங்களேன். பொட்டேட்டோ ப்ளஸ் டொமேட்டோ பொமேட்டோ, அதுக்கான இங்கே பிளான்ட் காமிச்சிருக்கு. ஓகே ரைட் குட்டீஸ், தேங்க்யூ.